இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சோஷியல் இஷ்யூவை பத்தி பேச போறேன். ஆல்கஹாலிசம்ன்றது இப்போ ஒரு பெரிய சோஷியல் ப்ராப்ளமா மாறிக்கிட்டே வருது. கவர்மெண்ட் இதை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் இதோடைய பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. இந்த ஆல்கஹால் என்ன பண்ணுது? குடிக்கிறவங்கள்ட்ட கேட்டா ஏங்க குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, சந்தோஷமா இருந்தேன் அதனால குடிச்சேன், இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு பெரிய காரியம் அதனால குடிச்சேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால குடிச்சேன், உடம்பு ரொம்ப வலி அதனால குடிச்சேன், வீட்டுல ஒய்ஃபோட சண்டை அதனால குடிச்சேன், இப்படி நிறைய காரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல இன்னொரு கேட்டகரி இருக்கிறாங்க. அவங்க எப்படி தெரியுமா? நானெல்லாம் வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் தாங்க குடிப்பேன், மாசத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் குடிப்பேன், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தாதான் குடிப்பேன், இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயம், ஆல்கஹால்ன்றது ஒரு குரூப் 1 கார்சினோஜன், அதாவது கேன்சரை வர வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணியில ஒண்ணு. இதை நம்ம புரிந்து கொண்டே ஆக வேண்டும். இந்த ஆல்கஹால் நம்மளுடைய உடம்புல என்ன பண்ணுது அப்படின்னா, முதல்ல ஒரு 30 ml குடிச்ச உடனே நம்மளுடைய டோபமைன் ஹிட் ஆகி ஒரே பாடியில எல்லாம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும், பிளட் வெசல்ஸ் ரிலாக்ஸ் ஆகும், சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் தூண்டப்பட்டு இஷ்டம் போல பேசுவாங்க, இஷ்டம் போல டான்ஸ் ஆடுவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா 20 நிமிஷத்துல இந்த டோபமைனோட அளவு குறைய ஆரம்பிக்கும். திருப்பியும் பிரெயின் டோபமைனை தேட ஆரம்பிக்கும். அப்ப திருப்பியும் ஆல்கஹால் எடுத்துக்கணும்ன்ற எண்ணம் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படியே குடிக்க ஆரம்பிச்சு கடைசியா ஒரு பாட்டில் முடிகிற வரைக்கும் கூட குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால உடம்புல என்னென்னலாம் பாதிப்பு வருது அப்படின்னா, பிளட் வெசல்ஸ் எல்லாம் திக்காக ஆரம்பிக்கும், பிளட் கிளாட் ஆக ஆரம்பிக்கும். இந்த பிளட் கிளாட்னால மூளையில பக்கவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது, லிவர் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது, கணையம் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. எக்கச்சக்கமான கெடுதல்கள் நடக்கும். அது மட்டுமா, உங்களுடைய கேரக்டரே மாற ஆரம்பிக்கும், கோபப்பட ஆரம்பிப்பீங்க, சந்தேகப்பட ஆரம்பிப்பீங்க. இவ்வளவு கெடுதல்கள் இந்த ஆல்கஹால்னால நடக்கும். இந்த ஆல்கஹால்ல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.